அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க. தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாமல் இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்களாக இருக்காங்க. அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க. தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களாக இவங்க இருக்காங்க. தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க. இவ்வளவு அருமையான அற்புதமான நற்குணங்களை கொண்ட துலாம் ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்கள் வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே? எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களை பார்த்தா சந்தோஷமாக இருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க. துலாம் ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த துன்ப நிலை இனி வரக்கூடிய காலங்களில் கால் நீராக மறைய போகுது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது. திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணை உங்களுக்கு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க. உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் உங்களை தேடி வரப்போறாங்க. இந்த வீடியோ பதிவு முழுமையாக துலாம் ராசிக்காரர்களுக்கானதுங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வீடியோ ஒரு நம்பிக்கையான செய்தியை வழங்குதுங்க. கடந்த கால கஷ்டங்கள் நீங்கி அதிர்ஷ்டம் பிரகாசிக்க போகுதுங்க. சூரியனும் குருவும் இணைந்து ஒரு சிறப்பான யோகத்தை உருவாக்க போகிறாங்க. இதன் மூலம் தொழில், உத்தியோகம், குடும்பம், காதல், பொருளாதாரம் என அனைத்து துறைகளிலும் நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. தொழிலில் வெற்றி, பதவி உயர்வு, வருமான உயர்வெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. உறவுகள் மேம்பட போகுது. திருமண யோகம் கைகூட போகுது. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது. மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க போகிறாங்க. வெளிநாட்டு கல்வி வாய்ப்புகள் கிடைக்க போகுது. விவசாயிகள் விளைச்சல் அதிகரிக்க போகிறாங்க. அரசாங்க உதவி உங்களுக்கு கிடைக்க போகுது. அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயர்ந்து புதிய பதவிகள் பெற போகிறாங்க. துலாம் ராசி அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீதி, நேர்மை, நியாயத்தை உயர்த்தி பிடிப்பவர்கள் நீங்கள். சமநிலையை விரும்பும் உங்களுக்கு கடந்த சில வருடங்களாக கஷ்டங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. விவரம் தெரிந்த நாளிலிருந்து பல துன்பங்களை அனுபவிச்சு நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆனால் கவலை வேண்டாங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்ல போகுதுங்க. 200 ஆண்டுக்கு பிறகு சூரியனும் குருவும் சேர்ந்து கேந்திர திருஷ்டி யோகத்தை உருவாக்க போகிறாங்க. இது உங்களுக்கு ஒரு புதிய பிறவி போல நன்மைகளை தரப்போகுது. ஒளி, நம்பிக்கை, வளர்ச்சி ஆகிய மூன்றும் உங்களை வந்து சேரப்போகுது. சூரியன் 7வது பாவத்திலும் குரு 11வது பாவத்திலும் இருக்கிறதால உறவுகள் மேம்படும், வருமானம் பெருகும். நீங்கள் செய்த உழைப்புக்கு இப்போது பலன் கிடைக்கும். சிறிதளவு உழைத்தாலும் அதிகமான பலன்களை நீங்கள் அனுபவிக்க போறீங்க. துலாம் ராசிக்காரர்கள் எந்த தொழில் செய்தாலும், அரசாங்க வேலையில் இருந்தாலும் இந்த யோகம் தொழில் வெற்றியை தரும். மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். புதிய பொறுப்புகள் வழங்கப்படும். சம்பள உயர்வு கிடைக்கும். இது நாள் வரை கிடைக்காத வாய்ப்புகள் இப்போது உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இந்த அதிர்ஷ்டம் வேலை செய்ய போகுது. கடந்த சில வருடங்களாக பண விஷயத்தில் இருந்த சுமை குறைய போகுது.
பழைய கடன்கள் அடைய போகுது. புதிய வருமானம் தொடங்க போகுது. வியாபாரிகளுக்கு விற்பனை லாபம் அதிகரிக்கும். ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்தணுங்க. ஏனெனில் துலாம் ராசிக்காரர்கள் கையில் பணம் தங்க வைக்கிறதில்லைங்க. 7ஆம் பாவத்தில் சூரியன் இருக்கிறதுனால உறவுகளில் சோதனை வரலாம். அதை கண்டு நீங்கள் அச்சப்படக்கூடாது. எல்லாத்தையும் நீங்கள் கவனமாக பார்த்து செயல்படுறது நல்லது. ஆனால் குருவின் பார்வை அதை காப்பாற்றுங்க. நீண்ட நாட்களாக காத்திருந்த உறவு உறுதியாகும். திருமண யோகம் கைகூடும். குடும்பத்தில் இருந்த மன வருத்தங்கள் நீங்கும். பிரிந்தவர்கள் ஒன்று சேர போறாங்க. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புகழ் எட்டித்திற்கும் பரவும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க போறாங்க. தேர்வுகளில் வெற்றி பெற போறீங்க. வெளிநாட்டு கல்வி வாய்ப்பு கிடைக்க போகுது. மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள் ஆகியோருக்கு புகழும் வளர்ச்சியும் கிடைக்க போகுது. குரு 11ஆம் பாவத்தில் இருப்பதால் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் அதிர்ஷ்டகரமாக தொடங்கும். வெளிநாட்டில் வேலை, வியாபாரம், கல்வி ஆகியவை சிறப்பான பலன் தரக்கூடியதாக இருக்கும். விவசாயிகளுக்கு விளைச்சல் அதிகரிக்கும். மழைப்பொழிவு சாதகமாக இருக்கும். நிலம், நீர், தொழிலாளர்கள் என அனைத்தும் ஆதரவாக மாறும். அரசாங்க உதவி திட்டங்கள் கிடைக்கும். கடந்த 2 ஆண்டுகளாக பட்ட இழப்புகள் நீங்கும். துலாம் ராசி அரசியல்வாதிகள் பெரும் பிரகாசம் பெறுவார்கள். மக்களுடைய செல்வாக்கு உயரும். புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஆனாலும் அடக்கமும் தாழ்மையும் அவசியம். கூலி வேலை செய்பவர்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கு இந்த யோகம் மிகுந்த உதவி செய்யும். உழைப்புக்கு தகுந்த சம்பளம் கிடைக்கும். வேலை செய்யும் இடத்தில் நிலைத்திருக்கலாம். புதிய வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டில் வேலைக்கு போகவும் வாய்ப்பு இருக்கு. வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். செய்த வேலைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பத்துடன் மீண்டும் இணைய வாய்ப்பு கிடைக்கும். துலாம் ராசி வியாபாரிகளுக்கு இது ஒரு புதிய வளர்ச்சி பாதை. புதிய கூட்டாமைகள் உங்களுக்கு உருவாகும். உங்களுடைய தொழிலில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் கிடைக்கும். புதிய கிளைகள் திறக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் பேசும்போது பணிவாக பேசணுங்க. பெண்களுக்கு மரியாதை, மகிழ்ச்சி, முன்னேற்றம் தரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்குதுங்க. குடும்பத்தில் சொன்ன சொல்லுக்கு மதிப்பு கிடைக்கும். தொழில் செய்பவர்களுக்கு பதவி உயர்வு உண்டு. வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். புதிய வீடு வாங்க யோகம் உண்டு. குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆரோக்கியம் மேம்படுங்க. ஆண்களுக்கு தொழில் மற்றும் வாழ்க்கையில் புதிய திசை கிடைக்கும். கஷ்டங்களிலிருந்து விடுதலை கிடைக்கும். குடும்பத்தில் சொல்லுக்கு மதிப்பு பெறுவீங்க. பணம் உயர்வு உண்டு. வண்டி, வாகனம், நிலம் வாங்க வாய்ப்பு இருக்கு. மனநலம் மேம்படும். சோர்வு, மன அழுத்தம், தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் நீங்கும். உடல் சக்தி மீண்டும் கிடைக்கும். ஆனால் சூடு, இரத்த அழுத்தம், தோல் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் எச்சரிக்கையாக உடம்ப பார்த்துக்கோங்க. தியானம் பண்ணுங்க. நடைப்பயிற்சி பண்ணுங்க. அதிகமாக நீர் பருகுங்க. இந்த யோகத்தை முழுமையாக அனுபவிக்க வியாழக்கிழமைகளில் குரு வழிபாடு முக்கியம். ஆலங்குடி குரு பகவான் கோயிலுக்கு குடும்பத்துடன் சென்று வாங்க. சூரியநாராயணர் கோவில், திருக்கோவிலூர் தட்சிணாமூர்த்தி ஆலயம் சென்று வாங்க. தினமும் காலை நேரத்தில் சூரியனை நோக்கி ஓம் சூரியனாய நமக என்று சொல்லுங்க. வியாழக்கிழமைகளில் மஞ்சள் ஆடை அணிந்து ஓம் குருவே போற்றி போற்றி அல்லது ஓம் பிரகதிஸ்பதியே நமக என்று சொல்லுங்க. உணர்ச்சி வசப்படுவதை நிறுத்துங்க. மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்க. மனதை சுத்தமாக வச்சுக்கோங்க. தியானம் பண்ணுங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க. தீபாவளி நாளில் வீட்டில் சூரியனுக்கும் குருவுக்கும் 2 விளக்கேற்றி மஞ்சள் பூ, கடலை பருப்பு, பனங்கற்கண்டு வைத்து ஓம் குரு பகவானே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லுங்க. நம்பிக்கையை விட்டுறாதீங்க. சூரியனும் குருவும் சேர்ந்து உங்க வாழ்க்கையில ஒளியும் அதிர்ஷ்டத்தையும் சேர்க்க போறாங்க. உங்களுக்கான நேரம் வந்துருச்சு. பிரபஞ்சம் உங்கள் பக்கம் நிக்குது. தீப திருநாள் நல்வாழ்த்துக்களுங்க. குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபாடு செஞ்சுக்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிடும். உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா,
இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. துலாம் ராசிக்காரர்களே, சனி பகவான வழிபாடு செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே காணாமல் போயிடும். துலாம் ராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் ஜெயிக்கிறது உறுதி. நல்ல மனசு, உதவி செய்யக்கூடிய குணம் இது உங்களுக்கு பெரும் சக்தியாக இருக்கு. அனுமன், லக்ஷ்மி, குரு பகவான் வழிபாடு எல்லாமே உங்களுக்கு மாற்றி கொடுக்கும். குறிப்பாக சனி பகவானை மறந்துடாதீங்க. சனி பகவான வழிபாடு செய்தாலும் சரி, இல்லை அவரை வழிபாடு செய்ய பயமா இருக்குன்னா அனுமனை வழிபாடு செய்வது சிறப்பு சேர்க்குங்க. துலாம் ராசி வெற்றியாளர்கள். தனிமையில் வாழக்கூடிய துலாம் ராசி இனி தனியா ஒரு ராஜ்யத்தை உருவாக்க போறீங்க. உங்க வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்கமா மாறப்போகுதுங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ, இந்த சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க. வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம். கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு? உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு. உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க. உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க. வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க. அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க. நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க. இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க. தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும். ஆமாங்க, கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும், நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. 100ல் ஒரு 10% பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. துலாம் ராசிக்காரங்களே, நீங்கள் நாளையிலிருந்து ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் அடுத்து நடக்க வேண்டிய ஒரு நல்ல நியாயமான ஒரு விஷயத்தை நினச்சிக்கோங்க. அதை இனி நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்த உடனே நீங்கள் முகத்தை கழுவிட்டு கண்ணாடி முன்னாடி போய் நிற்கணுங்க. கண்ணாடி முன்னாடி நின்று ஒரு 5 நிமிஷம் உங்கள் கண்களை மட்டும் பாருங்கள். உங்கள் கண்களில் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயத்தை பிரதிபலிப்பாக நினச்சி பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த நியாயமான நல்ல விஷயம் கூடிய விரைவில் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுங்க. நீங்கள் இருக்குன்னா ஒரு விஷயம், அந்த விஷயம் இருக்குங்க. நீங்கள் இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்பினீங்க அப்படின்னா அந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையில் கிடையாதுங்க. நல்லது மட்டுமே இருக்குன்னு நம்புங்க. அதற்கான முயற்சிகளை இறங்குங்க. இனி வரக்கூடிய காலங்கள் யாவும் உங்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றிகரமாக அமையட்டுங்க. இனி யாவுமே நல்லதாக நடக்கட்டுங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க.
முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் நம்மளோட துலாம் ராசிக்காரங்களுக்கு அப்பாவுடைய சொத்து, அம்மாவுடைய சொத்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போகுது. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. இந்த உலகத்தில் ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்னவாங்க இருக்கும்? எனக்குன்னு ஒரு வீடு வேணும், எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும், எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும், நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வேணும். இதுதாங்க ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும். அந்த ஆசைகளை கூட நீங்கள் இது நாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் நிறைவேற போகுதுங்க. உங்களுடைய மனசில் இது நாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை, உடல்நல பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நல பிரச்சனை, மனப்பிரச்சனை, பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது. உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப்போகுதுங்க. கவலை இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் தூங்க போகிறீங்க. நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்களுக்கு சூரிய பகவான் லாபத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்க. சனி பகவான் 4ஆம் வீட்டில் இருக்கிறதுனால இந்த பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்த போகுதுங்க. துலாம் ராசிக்காரங்க லட்சியவாதியாக இருப்பாங்க. அதே நேரத்தில் இவங்க கடின உழைப்பாளியாகவும் இருப்பாங்க. இந்த பயிற்சி சிலருக்கு யோகத்தையும் மற்றொரு சிலருக்கு ராஜயோகத்தையும் கொடுக்குங்க. குறிப்பாக மாணவர்கள், தொழில் செய்கிறவங்க, வேலை செய்யறவங்க, வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருந்துக்கணும். 5ஆம் வீட்டின் அதிபதி சனி பகவான் என்பதால ஆசை, லட்சியம், குழந்தை, குடும்பம், எதிர்காலம் போன்ற விஷயங்கள்ல தாக்கங்கள் இருக்கதாங்க செய்யும். யாருடைய ஜாதக ஆரோக்கியத்தில் அக்கறை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் முன்னேறாமல் இருக்க சில காரணங்கள் இருக்குதுங்க. காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க, ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற இடம் பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கீங்க. நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கிறது தப்பு கிடையாதுங்க. நல்லவங்க யார், கெட்டவங்க
நாங்கள் யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மற்றவங்க கிட்ட பகிர்றதுக்கு முன்னாடி 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. ஏன்னா இந்த உலகத்தில் 100% பேர் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க. அந்த 10% பேர் தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த 10% பேரை நீங்கள் கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உங்கள் வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராதுங்க. அந்த 90% பேர்கிட்ட நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் வாழ்க்கையோட நல்லது கெட்டதை ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையாக வர வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்குங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.